Hi friends, welcome to JJ Bujuma Tailoring. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா போன வீடியோல அளவு சுடிதார் வச்சு எப்படி கட் பண்ணனும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்தேன். இந்த வீடியோல நம்ம அளவு எடுத்தோம்ல அந்த மெஷர்மென்ட்டை வச்சு எப்படி கட் பண்ணனும் அப்படினு நான் சொல்லி கொடுக்க போறேன். இந்த கிளாத்தை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ vlog வந்து கொடுத்திருக்கேன். அந்த vlog-ஐ வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். இது நான் எப்படி வாங்கினேன், என்ன ரேட்டுக்கு வாங்கினேன், என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போது மெயின் கிளாத் இது வந்து லைனிங். நான் லைனிங் வந்து ரெண்டு அரை சரிங்களா, 2.5 மீட்டருக்கு லைனிங் வந்து எடுத்து அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கிளாத்தோட ஃபோல்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நான் வந்து ஃபோல்டிங் இருக்குது, இந்த இடத்துல டபுள் ஃபோல்டிங் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங் லென்த் வைஸில் நான் வந்து மடக்கி போட்டிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு தெரியுதா? லென்த் வைஸில் நான் வந்து மடக்கி போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போது கீழே வந்து நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? கீழே வந்து நம்ம நேராக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல அப் அண்ட் டவுன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேலை வச்சு அதை வந்து ஈவன் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? எடுத்துட்டு இப்போ கீழே இருந்து தான் நம்ம வந்து ஹைட் எடுக்க போகிறோம். ஓகேவா? இந்த ஃபோல்டிங் சைடு எப்போவுமே வந்து நம்ம ஸ்லீவுக்கு தான் எடுக்கணும். ஸோ வந்து இந்த இடத்த தான் வந்து நம்ம கால்குலேஷன் போட போகிறோம். சரிங்களா? இப்போ மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். அந்த வீடியோவில் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் என்னென்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து பாருங்கள். இதுதான் வந்து அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸு. ஸோ இந்த ஆர்டர்லேயே வந்து நம்ம போக போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஹைட் வந்து 40 இன்ச்சு. சரிங்களா? மெயின் சுடிதாரில் 40 இன்ச்சு. அப்போ இந்த சுடிதாரில் லைனிங்கில் நம்ம எவ்வளோ எடுக்கணும்? மினிமம் ஒரு 5 இன்ச்சு கம்மியாக எடுக்கணும். ஓகேவா? அப்போது 35. தையலுக்கான அளவெல்லாம் சேம் தான் லைனிங்க்கும். ஸோ 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு சேர்த்து நான் வந்து 36 இன்ச்சு வந்து ஹைட் வந்து எடுக்க போகிறேன். அப்போ எனக்கு இங்கே வருது. நான் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே, அதாவது 35.5 இன்ச்சு வந்து நான் லைனிங்கில் வந்து எடுத்துக்கிறேன். 4.5 இன்ச்சு வந்து கம்மி பண்ணி நான் லைனிங்கில் எடுத்துக்கிறேன். 35 கூட சேர்த்து 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு சேர்த்து இந்த இடத்துல நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மார்க் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுடலாம். ஓகேவா? கோடு போட்டுட்டு இப்போது நம்ம இந்த அளவில் இருந்து தான் வந்து எல்லாமே நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த அளவு தான், இந்த அளவில் இருந்து தான் நான் எல்லா கால்குலேஷனும் எடுக்க போகிறேன். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு வந்து உயரம் மார்க் பண்ணியாச்சு. அகலம் வந்து ஆம்கோல் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அகலம் வந்து எப்போவுமே மார்க் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது கழுத்தோட அகலம் வந்து எனக்கு 2.5 இன்ச். நான் இந்த இடத்துல 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது 5.25 இன்ச் வந்து எனக்கு ஷோல்டர். இந்த பாயிண்டில் இருந்து 5.25 வந்து எங்கே வருதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வருது. ஓகேவா? இப்போது அதுக்கு கீழே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆம்கோல் வந்து எடுக்க போகிறோம். ஆம்கோல் வந்து எனக்கு 5.5 இன்ச். நம்ம சுடிதாருக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்லோப் எடுப்போம். ஓகேவா? அந்த 1/2 இன்ச் வந்து நான் இந்த இடத்துல வந்து ஸ்லோப் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸ்லோப் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்லோப்பில் இருந்து நான் வந்து 5.5 இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ தான் வந்து நம்ம பாடியோட அகலம், அதாவது செஸ்ட்டு வித்து வந்து மார்க் பண்ண போகிறோம். செஸ்ட்டு வித்து வந்து எனக்கு 9.5 இன்ச்.
இந்த இடத்துல இருந்து 9.5 எங்கே வருதுன்னு பார்ப்போம். இந்த வருது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு அந்த 9.5 இன்ச்சை நம்ம கோடு போட்டு எடுத்துடலாம். ஓகேவா? கோடு போட்டு இந்த இடம் தான் அந்த 9.5 இன்ச். இப்போ இதில் இருந்து நம்ம தையலுக்கு வந்து 1.5 இன்ச் வந்து கொடுத்துக்கணும். ஓகேவா? 1.5 இன்ச் வந்து நான் தையலுக்கு வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு கிராஸ் லைன், இந்த பாயிண்ட்லேருந்து கிராஸ் லைன் எடுத்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து பேக்குக்கு, இது வந்து பேக்கு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 5.5 இன்ச்சில் பாதி, ஓகேவா, இந்த 5.5ல் பாதி வந்து 2.25, அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு பின்னாடி எடுத்து இங்கே நம்ம 1.5 இன்ச் எடுத்தோமா, இப்போது நெக்ஸ்ட்டு 1 இன்ச் வந்து எடுக்கணும். அப்போது ஓகேவா? அவ்வளோதான். இப்போ ஆம்கோல் இது வந்து ஃப்ரண்ட்டு. ஓகே, இப்போது ஃப்ரண்ட்டு நெக்கு பார்ப்போம். ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து எனக்கு 5 இன்ச் இந்த இடத்துல இருந்து தான். ஓகேவா? எனக்கு 5 இன்ச்சு. அதுக்கப்புறம் பேக் நெக்கு எனக்கு 6 இன்ச். ஓகேவா? இந்த ஹைட்டு நம்ம இங்கேயும் என்ன பண்ணணும், அந்த 2.5 இன்ச்சை கரெக்டாக மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி நம்ம கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? கோடு போட்டாச்சு. நான் பேக்கில் வந்து ரவுண்டு நெக்கு தான் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் அப்போ என்ன நெக்கு வந்து நம்ம கொடுக்கலாம்? ஃப்ரண்ட்டில் வந்து நான் வந்து ஒரு சின்ன கர்வ் ஷேப் வந்து கொடுத்துக்கலான் இருக்கேன். நான் வந்து இந்த இருக்கா இங்கே கொடுத்துட்டு இல்லை நான் வந்து இதில் நான் எப்படி கொடுத்துக்கலான்னா இங்கே வச்சு இதை வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு ஷேப் தான். நான் வந்து இந்த ஷேப்லேயே ஒரு சின்ன மேலே இப்படி போட்டதை நான் கீழே இருந்து இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு நெக்கு. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மேலே எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வேஸ்ட் லைனுக்கு வந்து வந்துடலாம். இதை அப்படியே கொஞ்சம் நான் ஊட்டிக்கிறேன். இப்போது இடுப்பு வரை உயரம் வந்து எனக்கு 13 இன்ச்சு. இந்த பாயிண்டில் இருந்து நான் 13 இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். 13 இன்ச்சு. ஓப்பன் உயரம் வந்து எனக்கு 20 இன்ச். சரிங்களா? இப்போ இதை ரெண்டையும் நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோடு போட்டுக்கிறேன். ஓகேவா? கோடு போட்டாச்சு. கோடு போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேஸ்ட்டு வித்து, இடுப்பு சுற்றளவு, வேஸ்ட்டு ரவுண்டு, இது எல்லாமே ஒன்று தான். ஸோ 8.5 இன்ச்சு வந்து நமக்கு வேஸ்ட்டு ரவுண்டு வந்து இருக்குது. ஓகேவா? டேப்பெல்லாம் ஒவ்வொரு இடத்துல நான் எப்படி வைக்கிறேன்றதை பாருங்கள். 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இதில் இருந்து தையலுக்கான அளவு வந்து நம்ம 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓப்பன் சுற்றளவு, ஹிப்பு ரவுண்டு, அது சேம் செஸ்ட்டு ரவுண்டு அளவுக்கு நமக்கு இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு வருது. ஸோ இதில் இருந்து 1.5 இன்ச் வந்து இந்த இருக்குது. ஓகேவா? முடிஞ்சிச்சா? இப்போது இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கர்வ் லைனில் வந்து போடப்போம். நான் ஃபஸ்ட்டு லெக் ஸ்கேல் தான் இது, ஹிப் ஸ்கேல் கிடையாது.
பாருங்கள், எனக்கு இந்த ஷேப் வந்து அழகாக வர்றதுக்காண்டி நான் இந்த ஸ்கேலில் இதை கொஞ்சம் ரிவர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த ஷேப்பு கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் கீழே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இதிலேருந்து கிராஸாக எடுப்பாங்க. அப்படி எடுக்காதீங்க, இந்த லைன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துருங்க. ஓகேவா? எப்போவுமே அது பண்ணுங்கள். கீழே பாட்டமும் நமக்கு 12 இன்ச்சு, மொத்தமாக தையலுக்கான அளவு எல்லாம் சேர்த்து 12. ஓகேவா? தையலுக்கான அளவு எல்லாம் சேர்த்து 12. ஸோ இப்போ இந்த இடத்த நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? கீழே ஒரு சின்ன ஸ்லோப் வந்து கொடுக்கலாம். ஒரு 1 இன்ச் வந்து பெண்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான், நம்மளோட கட்டிங் வந்து லைனிங்கில் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே தான் வந்து இப்போ நம்ம வந்து மெயின் கிளாத்தில் இதை கட் பண்ணி எடுத்து இதை வச்சு நம்ம எப்படி கட் பண்ணணுன்றத உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் பேக் நெக்கில் இருந்து கட் பண்ண போகிறேன். ரெண்டுமே தனித்தனியாக தான் இருக்குது. ஓகேவா? ஒன்றா இல்லை, ரெண்டுமே வந்து தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ வந்து நமக்கு வந்து பயம் இல்லை. ஓகேவா? ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயமும் இல்லை, தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது நான் வந்து ஃப்ரண்ட் பீஸை மட்டும் இப்போ இப்படி கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ எடுத்துட்டு நெக்கில் வந்து கொஞ்சம் வந்து இதாக இருக்குது. நான் வந்து ஓகேவா? இப்போது ஃப்ரண்ட் பீஸை மட்டும் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டை மட்டும், சரிங்களா? எடுத்து இந்த இருக்கா ஃப்ரண்ட்டை மட்டும் நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு. இந்த மாதிரி இப்போ பேக்கையும் கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் வந்து இதிலே நம்ம நேராக வெட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டை மட்டும் நம்ம நவுட்டிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்லிப்பு விழுந்துட்டு, சரிங்களா? நான் இந்த இடத்த வந்து கொஞ்சம் ஒரு டிசைன் போட்டு கவர் பண்ணிப்பேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ரெண்டையும் தனித்தனியாக வெட்டிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம பேக்கில் தான் ஃபஸ்ட்டு வந்து எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல கையோடு வந்து நாட்ச் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த லைன் ஃபுல்லாக வெட்டிட்டு இந்த இடத்துல ஓப்பன் லைன், இந்த 2 லைனையும் நாட்ச் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது மேலே இருக்கிறது ஃப்ரண்ட்டு, பேக்கில் வந்து பேக் நெக்கு ப்ளஸ் வந்து எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்டு பேக்கு நெக்கை மட்டும் தனித்தனியாக கட் பண்ணுங்கள். நான் ஒன்றா கட்ட போய் பீஸ் வந்து கவனக்குறைவால் வெட்டிட்டேன். ஸோ வந்து நான் ஏதாவது பண்ணி அதை சரி பண்ணிப்பேன். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து அந்த பேக்கு ஃப்ரண்ட்டு வந்து தனித்தனியாக நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ எல்லா இடத்துலையும் நாட்ச் போட்டேன். ஸோ வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு தனித்தனியாக நம்ம எடுத்துடலாம். இது வந்து ஃப்ரண்ட்டு, பேக். ஓகேவா? இப்போது நம்ம மெயின் கிளாத்தை போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தையும்
சேம் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுருங்க. ஓகேவா? சேம் இப்போது நான் வந்து லைனிங்கை எப்படி ஃபோல்ட் பண்ணி போட்டனோ அதே மாதிரி தான் வந்து நான் வந்து மெயின் கிளாத்தையும் போட்டிருக்கேன். இப்போ சேம் இப்போ நம்ம வந்து இதை அப்படியே இதில் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கீழெல்லாம் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத்தில் என்ன அப்படின்னா நம்ம வந்து 40 இன்ச் 40.5 இன்ச் வந்து நமக்கு வரணும். இந்த அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? 40 இன்ச் இருக்கான்னு பார்த்துக்கலாம். எனக்கு 42 இருக்குது. ஸோ நான் இதை வந்து அப் அண்ட் டவுனை நேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் கீழே வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்து சரி பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது இந்த நெக் லைனை கட் பண்ணாமல் இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இந்த இடத்துல கிளாத் வந்து ஃபோல்டிங்கில் தான் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து நான் வந்து சுற்றி வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேவா? இது வந்து ஸ்லீவுக்கு நம்ம கட் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட கட்டிங் வீடியோ. ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு புரியும். ஓகேவா? அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோவில் ஒரே ஒரு மிஸ்டேக் வந்து என்னுடைய கவனக்குறைச்சலில் நான் வந்து கொஞ்சம் விட்டுட்டேன். நெக்லைனை மட்டும் கட் பண்ணாதீங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து தனித்தனியாக கட் பண்ணுங்கள். ஓகேவா? புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து சுடிதார் டாப் வந்து எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி நான் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நெக்லைனுக்கு மட்டும். சரிங்களா? மற்றபடி எல்லாமே சேம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேவா? இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. கமெண்டில் கேட்க ஒரு மாதிரி இருக்குன்னா நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட குரூப்பில் ஜாயின் பண்ணி அந்த குரூப்பில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், செப்ரேட்டாக நீங்கள் கூட கேட்டுக்கலாம். டெய்லரிங் ரிலேட்டடான எந்த டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி நம்மகிட்ட கேட்டுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.